எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணுறோம். பொரி வச்சு ஒரு மசாலா பொரி பண்ண போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஸ்நாக்ஸ்னாலே பொரி தான் ஜாஸ்தி இருக்கும். பொரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது ரொம்ப மலிவாகவும் கிடைக்குது. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் வந்து ஒரு காஃபி குடிக்கணும், என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது பொரி இருந்தால் இந்த மசாலா பொரி பண்ணி சாப்பிட்லாம். காரசாரமாக டீ காஃபி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பொரி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி தான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா சீடு விதை எடுத்துட்டு அந்த மேல்தோல் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்ம போடணும். விதை எடுத்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி போடணும். அம்மியாக போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். நம்ம கேரட்டு அப்படி தான். கேரட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கொத்தமல்லி தழை இது நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கணும். வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு மாதிரி சிக்கு வாசம் வர்ற மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மிக்சர் எடுத்துருக்கிறேன். மிக்சர் எடுத்துக்கலாம். பூந்தி மட்டும் இருந்தால் பூந்தி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் இந்த 1 கப்பு மிக்சர் எடுத்துருக்கிறேன். மிக்சரில் வந்து பூந்தி எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்குது. இது வந்து பொரியோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இதே நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது உங்கள் தேவைக்களவு நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்தணுமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டுக்கோ இல்லைங்களா, அதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு பொரி தான் இருந்தாலும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணணுங்க. இது டேஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம ஒரு 1/2 பழம் எடுத்து எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து கலந்துக்கலாம். பாருங்கள் மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு, காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் எனக்கு வந்து காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். டீயை விட காஃபி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். பாருங்கள் இந்த பொரியில் வந்து நம்ம லெமன் சேர்த்துருக்குறோம் டேஸ்ட்டுக்காக வேண்டி. க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சர் சேர்த்துருக்குறோம். கேரட்டு வெங்காயம் இந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்த்துருக்குறோம். வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருக்குறோம். கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுலாம் கிடையாதுங்க. நமக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அளவு தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இது யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தாளிச்ச பொரியும் காரப்பொரியும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.